ஓகே, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து ஸ்டாக்கின்ஸ் இல்லாமல் டைரெக்டாக சாக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி போட்டிருந்து. அப்போ வந்து என்னோடய கால்கள் வந்து இந்த வாஸ்குலர் என்சைம்ஸ்னால், அதாவது வெரிகோஸ் அல்சர்னால் என் கால் வந்து எப்படி அந்த இடம் வந்து ரொம்ப கம்ப்ரஸ் ஆகி ஒரு மாதிரி சின்ன காலாக ரத்தமே இல்லாமல் இருந்தது பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நான் ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என் கால் வந்து அந்த ஷேப் இருக்கும். ஸோ இதுக்கு தான் உங்களை ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதே போல் இந்த இடத்துல இருக்கிற அந்த வெரிகோஸோட ஸ்வெல்லிங் உங்களுக்கு தெரியாது. இந்த வீக்கம் வந்து அந்தளவுக்கு உங்கள் நரம்பு புடைச்சிருக்காது. முடிஞ்ச அளவுக்கு இது உங்கள் நரம்பை வந்து ப்ரெஷர் பண்ணி ரத்தத்தை வந்து தேங்க விடாமல் மேலே பம்ப் பண்ணணும். ஸோ அன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த ஷேப் தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கே. ஒரே நிமிஷம் நான் ஸ்டாக்கின்ஸை கழட்டிட்டு காட்டுறேன். கொஞ்சம் கஷ்டம்தான். வெரிகோஸ் வந்தாலே வாழ்க்கையிலே கஷ்டம்தான்ப்பா சாமி. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க என் கால் வந்து அந்த ஷேப் எப்படி இருக்குன்னு. ஸோ அப்போ லாஸ்ட் டைம் காட்டும்போது இந்த இடம்லாம் மாதிரி சூம்பி போன மாதிரி எல்லாம் ப்ரெஷராக அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து என்னோடய லெக் வந்து அந்த சாக்ஸ் யூஸ் பண்ண ஸ்டாக்கின்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேப் எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கு தான் வந்து உங்களை டெய்லி டாக்டர்ஸ் வந்து கம்ப்ரஸ்டு ஸ்டாக்கின்ஸ் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. கம்ப்ரஸ் ஸ்டாக்கின்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய இருக்கக்கூடிய ரத்தத்தை தேக்காமல் ரத்தத்தை மேலே வைத்திருக்க வழிகள் பார்த்துட்டே இருக்கும். ஸ்டாக்கின்ஸ் மாதிரி எலாஸ்டிக் தான். அப்போ வந்து அது வந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது ரொம்ப நடக்க மாட்டீங்க, உட்காந்து நிற்க மாட்டீங்க, அப்போ இறங்காது. அப்பப்போ தூக்கி விட்டுக்கோங்க. இதுதான் ஒரு ஆப்ஷன். வேறு மருந்து மாத்திரை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்து வாஸ்குலர் அல்சரில் வந்து அடுத்த ஸ்டேஜ் புண்ணாகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி பண்ண முடியுமோ ஃபுட்டு கண்ட்ரோலும் ஹெல்த் கண்ட்ரோலை நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்கள் உடம்பு வேறு யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. தேங்க்யூ.